எல்லோருக்கும் வணக்கம். இந்த அதலக்காய் செடியோட மண் கலவையும் பாட் சைஸும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான், பிரேமா சிஸ்டர். மேலே டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவங்க இதை கேட்டிருக்காங்க. மற்ற செடிகள் மாதிரி இல்லைங்க, இது சாதாரண மண் கலவையிலே இந்த செடி நல்லாவே வளரும். ஏன்னா இது வறட்சியான பகுதிகளெல்லாம் சும்மாவே வரக்கூடிய செடி தான். இதுக்கு மண் கலவை பார்த்திங்கன்னா சாதாரண நீங்கள் தோட்டத்து மண்ணே எடுத்துக்கங்க. நீங்கள் 4 பங்கு தோட்டத்து மண் எடுத்திங்கன்னா 1 பங்கு நீங்கள் தொழு உரம் சேர்த்துக்கங்க. 2 கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து நீங்கள் இந்த மண் கலவையை தயாரிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் கோகோ பீட்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு ஈரம் நிற்காமல் இருந்தாலே இந்த செடி நல்லா வரும். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு கிழங்கு தான் நடப்போகிறோம். அந்த கிழங்குக்கு ஈரம் இருந்தால் அந்த கிழங்கு சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால் மண்கலவை உதிரியாக தான் இருக்கணுங்க. நீங்கள் களிமண்லாம் இந்த செடியை நடவு பண்ணாதீங்க. களிமண்லாம் நடவு பண்ணிங்கன்னா இந்த கிழங்கு அழுகி போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பாட் சைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சைஸ் பக்கெட்டில் வச்சாலே உங்களுக்கு காய்கள் நல்லாவே வந்துடுங்க. இதோட பெருசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு காய்கள் இன்னும் நிறையா கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இந்த சைஸ் பக்கெட்டே உங்களுக்கு போதுமானது. தினமும் இதுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு நாள் கொடுத்தோம்னா நீங்கள் மறுநாள் தண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா ஈரம் நல்லா காய்ஞ்ச பிறகு தான் இந்த செடிக்கு தண்ணி கொடுக்கணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.